ஜெய்பீம், வணக்கம், நமோ புத்தாயம். கடந்த சில நாட்களாக 31ஆம் தேதி யாழ் பல்கலைக்கழக முகாமைத்துவ பீடத்தில் நடத்தப்பட்ட வெசாக் நிகழ்வின் அலங்கார கூடுகள் சேதப்படுத்தப்பட்ட விடயம் சம்பந்தமாக நாடளாவிய ரீதியில் அது ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. இது குறித்து சில தெளிவுகளை மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டிய அவசியம் எங்களுடைய சர்வஜன அதிகாரம் தரப்பில் ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், இந்த சம்பவம் 30ஆம் திகதி இந்த வெசாக் உற்சவ நிகழ்வை இந்த மாணவர்கள் ஒழுங்கமைத்து இந்த அலங்கார கூடுகள் அன்று காட்சிப்படுத்தப்பட்டு 31ஆம் திகதி இரவு இந்த கூடுகள் இனந்தெரியாத நபர்களால் சேதப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இந்த செய்தியை முதலாக அறிக்கையிட்டவர்கள் என்ற ரீதியில் இதை முதலாக சமூக ஊடகங்கள் வாயிலாக நாட்டுக்கு தெரியப்படுத்தியது மற்றும் இது தொடர்பான கண்டனங்களை அறிவித்தது எமது நான். ஆகவே இந்த முதலாக அருண் சித்தார்த் இந்த செய்தியை வெளியிட்டதால் இவர்தான் இதை செஞ்சிருக்கலாம் என்கின்ற ரீதியில் சில அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் எங்களுக்கு எதிராக பரப்புரைகளை மேற்கொண்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் எங்களை அல்லது என்னை இனவாதியாக, எங்களுடைய கட்சியை இனவாத கட்சியாக முத்திரை குத்துவதற்கு பகிரங்கமாகவே சிலர் ஊடகவியலாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற தென்னிலங்கையை சேர்ந்தவர்கள், ஆனால் அரசியல் செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையில் அவர்கள் இதை செய்திருக்கின்றார்கள். இப்போ நான் இந்த மக்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, இப்போ நான் வாழ்கின்ற சமூகம் இது. நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்து யாழ்ப்பாணத்தில் வளர்ந்து யுத்த காலங்களில் இருந்து இங்கு இன்றைய வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எந்த நாட்டுக்கு நாங்கள் போகலை, புலம்பெயர்ந்து. என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம், உற்றார் உறவினர்கள் இங்கு வாழ்கின்றார்கள். நான் ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக இருக்கின்ற காரணத்தால் என்ன சுற்றி நடக்கிறது குறித்து நான் எந்த நேரமும் அவதானிப்பாக இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் ஷாப்பாக இருக்கிறது என்னுடைய கடமை. நான் ஒரு ஊடகவியலாளனாக இருந்த காரணத்தால் எனக்கு சமூகத்தில் பலதரப்பட்டவர்களுடன் தொடர்பு இருக்குது. பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்குது, சமூகத்துக்குள்ளே இருக்குது, கிராமிய மட்டங்களில் இருக்குது, எங்களுக்கு அமைப்பு ரீதியாக நிறைய பேர் தெரியும். அதே நேரம் ஊடகவியலாளராக இருக்கிறதால எங்களுக்கு செய்தி ஒன்று விரைவாக பெற்றுக்கொள்றதுக்கான மூலங்கள் இருக்குது, சோர்சஸ் இருக்குது. அப்போ ஒரு செய்தியை சமூகத்துக்கு முதல்ல கொடுத்தவனா குற்றவாளியாகிறது. இந்த மாதிரி முட்டாள்தனமான ஆபாச அவதூறுகளை பரப்புபவர்களுக்கு எதிராக நாங்கள் மிக நிச்சயமாக இனி வரும் காலங்களில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், கூடுதலானவர்கள் இந்த ஃபேக் ஐடி என்று சொல்லப்படுகின்ற போலி சமூக வலைத்தளங்கள் ஊடாகவே இந்த அவதூறுகளை வைக்கிறது. இங்கே தமிழர் அரசியல் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. என்னென்னா, இங்கு வைக்கப்படுகின்ற கருத்துகளுக்கு அல்ல இவர்கள் பதில்கள் அளிக்கிறது, கருத்துகளுடன் மோதுவதில்லை. சம்பந்தப்பட்ட கருத்தையும் அந்த நபரையும் பிரித்தறிய முடியாத ஒரு மூட சமூகமாக இதை சில அரசியல்வாதிகள் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நாங்கள் சொல்ற கருத்தை தான் தர்க்க ரீதியாக ஆதாரபூர்வமாக இவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் அதை விடுத்து இந்த மாதிரி அபாண்டமான முட்டாள்தனமான என்னென்று சொல்ற இந்த வசனங்களே கிடையாது. இந்த சம்பவத்தை நாங்கள் தான் முதல்ல கண்டித்தது. அதே நேரம் எங்களுடைய சர்வஜன அதிகாரம் கட்சி ஊடாக நாங்கள் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் எங்கேயுமே நாங்கள் இனவாதத்தை உருவாக்குகின்ற ஒரு சொல்ல எனக்கு இதில் ஒரு ஆளாவது எடுத்து காட்டினா நாங்கள் இந்தியிலிருந்து நான் அரசியலிருந்து வெளியேறதுக்கு தயாராக இருக்கேன். மிக கவனமாக ஆராய்ந்து ஒவ்வொரு சொல்லா பார்த்து தான் இந்த அறிக்கையை நாங்கள் வெளியிட்டது. இந்த அறிக்கையில் நாங்கள் சிங்கள மாணவர்களால் இது செய்யப்பட்டது என்று கூட சொல்லல, பௌத்த மாணவர்களால் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வெசாக் கூடுகள் இனந்தெரியாத நபர்களால் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது தான் நாங்கள் சொன்னது. அதுவும் போலீஸில் முறைப்பாடு செய்த பிறகு நாங்கள் ஒரு சம்பவம் நடக்கக்குள்ள எங்களுக்கு செய்தி மூலங்கள் இருக்கு, எங்கெங்க தொடர்பு கொள்ள வேணும்னு இருக்கு. இப்போ இது எழுதினாக்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம், நீங்கள் எவராவது இந்த சம்பந்தப்பட்ட தரப்புகளோட தொடர்புகளை ஏற்படுத்தினீர்களா? ஒரு செய்தி ஒன்று வரக்குள்ள இப்போ பல்கலைக்கழக சார்ந்த செய்திகள் நீங்கள் பல்கலைக்கழகத்துடன் தொடர்பு கொள்ள வேணும், மாணவர்களுடன் தொடர்பு கொள்ள வேணும், மாணவர் ஒன்றியத்துடன் தொடர்பு கொள்ள வேணும், போலீசாருடன் தொடர்பு. இவ்வாறு தான் செய்தி மூலங்களை உறுதிப்படுத்துறது ஒரு ஜேர்னலிஸ்டாக இருப்பவர்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு செய்தி எழுதக்குள்ள 5W ஒரு H என்று சொல்றது, அதாவது
வென் வேர் வை ஹூ வட் என்று சொல்ற 5 டபிள்யூவும் ஹவு என்று சொல்ற எச்சுக்கும் 6 விஷயத்துக்கு நீங்க எழுதுற செய்திக்குள்ள பதில் இருக்க வேணும். இது எங்க நடந்த, எப்ப நடந்த, எவ்வாறு நடந்த, எந்த இடத்துல நடந்தது போன்ற இதுகள் இருக்கும். அப்ப இதுகளை உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் பயிற்றப்பட்டவர்கள், நாங்கள் யுத்த காலங்களில் ஊடகவியலாளர்களாக யுத்த வலயத்துக்குள்ள வேலை செய்தவர்கள். அதால எங்களுக்கு நீங்க சொல்லித்தர வர தேவையில்லை. மற்றது இது அருண் சித்தார்த் இனவாதத்தை கிளப்புறாருங்க. இதில் ஒரு இடத்துல சொல்லுங்க, தமிழ் மாணவர்களால் இது தாக்கப்பட்டதுன்னு நாங்கள் எங்க எழுதி இருக்கிறோம்? சொல்லுங்க பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் இந்த 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 சமூகம் எவ்வாறானது என்று எங்களுக்கு தெரியும். இந்த பல்கலைக்கழகம் எவ்வாறானது என்று எங்களுக்கு தெரியும். இந்த பல்கலைக்கழகத்தில் யார் 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 இனவாதிகள், யார் யார் இனவாதம் அற்றவர்கள் என்றதும் எங்களுக்கு தெரியும். எல்லா சமூகத்திலையும் ஒரு சில குறிப்பிட்ட இனவாதிகள் இருப்பார்கள். சரியா? ஒரு சிலர் இருப்பார்கள். அது எல்லா சமூகத்திலையும் இருக்கிறதா. அதுக்காக ஒட்டுமொத்த பல்கலைக்கழக சமூகத்தையும் இனவாதிகளாக சித்தரிப்பதற்கோ அல்லது ஒட்டுமொத்த தமிழர் சமூகத்தையும் இனவாதிகளாக சித்தரிப்பதற்கோ நாம் தயாரில்லை. நாங்கள் அவ்வாறான முட்டாள்களும் இல்லை. இதை நாங்கள் முதல்ல கிளியர்படுத்திட்டு தெளிவுபடுத்திட்டு, ரெண்டாவதா இன்று அதிகாலை ஊடகங்களில் பார்க்க கிடைத்தது முகாமைத்துவ பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் திரு கங்காதரன் அவர்களுடைய ஊடக அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார், 31ஆம் தேதி இரவு 10:50 போன்ற மணியளவில் 2 பேர் முகங்களை மூடியவாறு அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள வந்து இந்த அலங்கார கூடுகளை சேதப்படுத்தியதை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அவதானித்து போலீசாருக்கு தெரியப்படுத்தியதாக மீண்டும் 12:50 போல 2 மணி நேரங்கள் கழித்து அதே நபர்கள் மீண்டும் மதிலேறி பாய்ந்து வந்து சென்றதாக பீடாதிபதியின் அறிக்கை குறிப்பிடுது. ஆகவே நாங்கள் போலீசாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம், மிக விரைவாக இந்த இனந்தெரியாத நபர்களை உங்களுடைய விசாரணைகளூடாக கைது செய்து சமூகத்தில் மேலும் தேவையற்ற சந்தேகங்கள் எழுவதை தடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு தான் எங்களுடைய அலுவலகத்துக்கு பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொண்ட பொழுது பல ஊடகங்கள், பல அரசியல் செயற்பாட்டாளர்கள் தாங்கள் முந்திக் கொண்டு அருண் சித்தார்த் தான் இதை தனக்குத்தானே செய்தார் என்று செய்தி வெளியிட்டவர்கள் பல பேர் இருக்கின்றார். சரியா? முக்கியமாக என்னென்னா இந்த போலி அடையாளம் இல்லாத முகநூல்கள் வழியாக, அடையாளம் இல்லாத இணையதளங்கள் வழியாக, நாட்டுக்குள்ள இல்லாத இதுகள் வழியாக இந்த மாதிரியான அவதூறு பரப்புகின்ற செய்திகளை வெளியிடக்குள்ள எங்களுக்கு இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முடியாமல் இருக்குது. சரியா? இல்லாட்டிக்கு எங்களுக்கு தெரியும், இப்போ ஆன்லைன் சேஃப்டி ஆக்டின் ஊடாக இவர்கள் எல்லாரையும் கோர்ட்டுக்கு இழுக்கிறதுக்கு. இப்போ எங்களோட அலுவலகத்துக்கு தாக்குதல் மேற்கொண்ட பின்னர் அலுவலகத்துக்கு தாக்குதல் மேற்றவர்கள் கைது செய்யப்பட்டு போலீசாரால் நீதிமன்றத்தில் வழக்கு போய் கொண்டிருக்குது. அவர்கள் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்திருக்கின்றார்கள். ஸோ இதையெல்லாம் நீங்கள் தேடி அறிஞ்சு தான் நீங்கள் எழுத வேணும். ஆகவே இது நாங்கள் முக்கியமாக சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம். அடுத்தது, பல்கலைக்கழகத்துக்குள்ள மாணவர் ஒன்றியம் நேற்று ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்குது. இப்போ மாணவர் ஒன்றியத்தோடு நாங்கள் பேசினோம், மாணவர் ஒன்றிய தலைவரோடு பேசினோம். அவர்கள் அந்த மாணவர்கள் சிங்கள மாணவர்களுடன் இணக்கமாக நட்பு ரீதியாக அவர்கள் இணைந்து இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்தது முகாமைத்துவ பீட 4ஆம் வருட சிங்கள பௌத்த மாணவர்கள் என்றது அந்த இது ஒழுங்கமைத்த மாணவர்களுடன் நாங்கள் பேசி அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று மாணவர் ஒன்றியத்தின் அறிக்கையில் மேலேயே அவர்கள் சொல்கின்றார்கள், the recent Vesak celebration event organized by Sinhala students within our faculty. and எங்களோட ஃபேக்கல்ட்டிக்கு இல்லை, எங்களுடைய பீடத்தில் கல்வி கற்கின்ற சிங்கள மாணவர்களால் இது ஒழுங்கு செய்யப்பட்டதுன்றதை மாணவர் ஒன்றியம் சொல்லியிருக்கு. சரியா? நாங்கள் ஒரு மாணவ ஒன்றியமாக பல்கலைக்கழக நடைமுறைகளுக்கு அமைய இவர்களுக்கான அனுமதியை பெற்றுக் கொடுத்து இவர்களுக்கான உதவியை நாங்கள் செய்து நாங்கள் அவர்களுடைய அந்த அன்னதான தான்சல் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு எங்களுடைய ஆதரவை முழுமையாக அளித்தோம் என்றது மாணவர் ஒன்றிய தலைவர்கிட்ட அறிக்கையாகவும் இருக்குது. நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுதும் அவர் அதை உறுதிப்படுத்தினார். ஆகவே மாணவர்களுக்கு இடையில நாங்கள் மாணவர்களை எங்கேயுமே தவறாகவோ குற்றம் சாட்டவோ முயற்சி செய்யவும் இல்லை, சொல்லவும் இல்லை. நாங்கள் வரவேற்கிறோம். மாணவர்கள் இணைந்து இந்த சமூகம் இங்கே கல்வி கற்கின்ற கிட்டத்தட்ட 15,000 மாணவர்கள் இருக்கின்றார்கள், பல்வேறு சமூகத்தவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் இணைந்து இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள
தங்களது கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றதுதான் எங்களுடைய அவாவா இருக்கு. இது தமிழ் மாணவ ஒன்றியமால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தால் இன்னும் நாங்கள் அதை வரவேற்றிருப்போம். ஆனால் ஒரு சிலர் தென்னிலங்கையில் இருந்து கொண்டு இந்த மாணவ ஒன்றிய அறிக்கை வாரத்துக்கு முன்னுக்கு அவர்கள் தங்களுடைய முகநூல்கள் எழுதிட்டார்கள். இது தமிழ் மாணவர்கள் ஒன்றியத்தால் தான் ஒழுங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. தமிழ் மாணவர் ஒன்றியத்தில் பெரும்பான்மையாக தமிழ் மாணவர்கள் தான் படிக்கின்றார்கள். ஒன்றிய தலைவர் தமிழராக இருக்கின்றார். ஆகவே இது ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்வு தமிழ் மாணவர்களால். இப்ப இவ்வாறான பொய்யை சமூகமயப்படுத்த முயற்சிக்கிறது என்னத்துக்கு இவர்கள்? இப்ப எங்கள் மீது அவதூறுபடுத்துறவர்கள் தான் இந்த பொய்யை சமூகமயப்படுத்த முயற்சிக்கின்றார்கள். இது இந்த முழுமையாக ஒழுங்கு செய்யப்பட்டது முகாமைத்துவ பீட சிங்கள பௌத்த மாணவர்களால். அது 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 ரெண்டு தரப்பும் உறுதிப்படுத்தி இருக்கு. ஆகவே சமூகத்தில் நிகழ்ற விடயத்தை நிகழ்ந்தவாறு ரிப்போர்ட் பண்றது அல்லது சமூகத்துக்கு சொல்றதுதான் எங்களுடைய கடமையாக நாங்கள் உணர்கிறோமே தவிர அதை திரித்து உங்களுக்கு ஏற்றபடி உங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் யாருடைய நிகழ்ச்சி நிரலில் இயங்குகிறீர்களோ அவர்களுடைய தேவைக்காக திரித்து எழுத வேண்டியதோ சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான் இருக்கின்றதை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். மற்றது மிக முக்கியமாக இந்த பல்கலைக்கழகம் தொடர்பாக எங்களுக்கு விமர்சனம் இருக்கு. எங்களுக்கு பாரிய விமர்சனங்கள் இருக்கின்றது. முக்கியமாக இந்த பல்கலைக்கழகத்தில் இந்த நினைவு தூபிகள், இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு தூபி என்கின்ற இந்த இனப்படுகொலை என்கின்ற இந்த சொற்களோடு இந்த நினைவு தூபிகளை கட்டுவதற்கான அனுமதிகள் யார் வழங்கியது? பல்வேறு சமூக மாணவர்களும் கல்வி கற்கின்ற இடத்துல இலங்கை அரசாங்கம் என்ற ரீதியில் இந்த நாட்டில் இனவழிப்பு ஒன்று நடந்ததாக கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்ளாத இடத்துல உலகளாவிய ரீதியில் எங்கேயுமே எந்த சட்ட விசாரணைகளும் நடைபெற்று இது உறுதிப்படுத்தப்படாத இடத்துல ஐக்கிய நாடுகள் சபையில கூட இந்த ஜினோசைடு என்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள சரி அதுக்கான வலுவான ஆதாரங்கள் இல்லை என்று தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிற இடத்துல எவ்வாறு யாரை கேட்டு எங்களுடைய வரிப்பணத்தில் இயங்குகிற பல்கலைக்கழகத்தில் இவ்வாறான நினைவு சின்னங்கள் அமைக்கப்பட்டது? இதுக்கான அனுமதி யாரால வழங்கப்பட்டது? ஆகவே இவற்றை நாங்கள் எதிர்க்கிறோம். இது குறித்து எங்களுக்கு விமர்சனம் இருக்குது. சரியா? அதே போல இந்த மாவீரர் தின ஏற்பாடுகள் இதெல்லாம் இது இனவாதம். இதைத்தான் நாங்கள் இனவாதம் என்றோம். ஏனைய மக்கள் புலிகளால் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் அங்கு கல்வி கற்கலாம். இங்க மாவீரர் வீக் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட்டட் அட் எஃப்னா யூனிவர்சிட்டி. மாவீரர் என்றது யாரு? புலிகள்ட செத்தவர்கள். புலிகள்ட செத்தவர்களை நீங்க பொதுமக்களிட பணத்தில் நடத்தப்படுகின்ற அரச நிறுவனமான சகல மக்களிட டாக்ஸில் வரிப்பணத்தில் நிகழ்த்தப்படுகின்ற நடத்தப்படுகின்ற அரச நிறுவனத்துக்குள்ள நீங்க இது செய்யலாம். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். இதை நாங்கள் இனவாத நடவடிக்கையாக குறிப்பிடுகிறோம். அதே போல இந்த மாணவ ஒன்றியங்கள், இப்ப இந்த மாணவ ஒன்றிய இந்த மாணவ தலைவரோடு நாங்கள் பேசினாங்க. மிக நட்பு ரீதியாக அவர் பேசினார். சரியான முறையில் எங்களுக்கு பதில் அளித்தார். ஊடகங்களை திறமையாக எதிர்கொண்டார். இவரை பற்றி ஏனைய மாணவர்கள் மிக சிறந்த நட்பண்பு உடையவர் என்று உறுதிப்படுத்தினார்கள். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இப்போ நாங்கள் திரும்பி கூட கேட்குறோம், இந்த ஒரு நட்பு ரீதியாக நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ஒரு ஊடக அறிக்கை வெளியிடுறீங்க. இந்த ஊடக அறிக்கையில் இதில் எங்கே சிங்களத்தில் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிகபீட மாணவர் ஒன்றியம் யாழ்ப்பாணம், சரியா? அப்புறம் ஆங்கிலத்தில் இருக்கு. இதில் எங்கேயும் நீங்கள் சிங்களத்தில் இல்லை. ஆனால் உங்களுடைய இந்த மாணவர் ஒன்றியத்தில் சிங்கள மாணவர்கள் இருக்கின்றார்கள். இங்கே இதில் 2 சிங்கள மாணவர்களுடைய பேர் இருக்குது, ஒன்றியத்தில் இருக்கிறதா? சிங்கள மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். ஆகவே நீங்கள் இங்கே சிங்களத்திலையும் இந்த உங்களுடைய ஊடக அறிக்கையில் இடம் கொடுத்துருக்கத்தானே வேணும். இவ்வாறான ஒரு நிகழ்வுண்டு வேற பல்கலைக்கழகங்களில் நிகழ்ந்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீங்க? தமிழ் மொழி இல்லாமல் ஆங்கிலத்திலேயும் சிங்களத்திலையும் ஒரு அறிக்கை உண்டு, கெலனிய பேராதன ஜெயவர்த்தனபுர ரூணு போன்ற மாணவர் ஒன்றியங்களிலிருந்து வெளியிட்டிருந்தால் நீங்கள் இனவாதிகள் என்று அவர்களை கத்தி கூச்சலிட்டு இருப்பீர்கள். ஆகவே இவை குறித்து நீங்கள் அவதானமாக இருங்கள் என்று நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்கிறோம். மேட்டது அண்மையில் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்பு கருப்பு கொடி போட்ட சம்பவம். அந்த கருப்பு கொடி பிப்ரவரி மாதம் இந்த நாட்டின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ள தேசிய கொடியை கீழிறக்கி நீங்க கருப்பு கொடி போட்டீங்க. சில மாணவர் ஒன்றியம் சார்ந்தவர்கள், சரி, அனைத்து மாணவர்களையும் நாங்கள் சொல்லல. ஆனால் அதன் பின்னர் விசாரணைகள் இடம்பெற்ற போது, சரியா, அதன் பின்னர் விசாரணைகள் நடைபெற்ற போது
இந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னால பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி, ரைட், கலைப்பீட மாணவர்கள ஒன்றியம் வெளியில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தின் நேரம் இந்த மாணவர் ஒன்றியத்தின் ஊடக பேச்சாளர் என தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட மாணவர் கவிதரன் என்கின்ற மாணவர் அவருடைய கருத்தை நீங்க ஒரு கக்கல், இது நாங்கள் போன முறை நாங்கள் இதைத்தான் நாங்கள் இனவாதம் என்றோம், இது ஒரு வடிவா கேளுங்க நீங்க. இங்கிலீஷ் மீடியமாக ஆக்கப்பட்டு பல்வேறு சிங்கள மாணவர்கள் உட்புகுத்து சிங்கள மயமாக்கலுக்கு வந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு ஒரு பாரிய ஒரு விடயமாகும். இந்த விடயங்களை எதிர்த்து தமிழ் மக்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது தமிழர்களுடைய ஒரு மரபுரிமை சின்னம், தமிழர்களுடைய ஒரு போராட்டத்தினுடைய ஒரு அடையாள சின்னம். அப்ப இந்த கருத்துகள் இனவாத கருத்துகளாக உங்களுக்கு தெரியலையா? யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இப்ப இந்த மாணவருடைய கூற்றுப்படி பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்திலே ஸ்போக்ஸ் பர்சன், ஊடக பேச்சாளர். அப்ப இவர் பேசுறது இவர்களுடைய மாணவர்களின் ஒட்டுமொத்த மாணவர்களின் குரலாகத்தான் இவர் பேசுகின்றார், சரியா, உத்தியோகபூர்வமான ஒரு ஸ்போக்ஸ் பர்சன். அப்ப இவர் என்ன சொல்கின்றார்? இந்த பல்கலைக்கழகம் சிங்களமயமாக்கப்படுது. ஏன் சிங்களமயமாக்கப்படுதுன்றதுக்கான காரணத்தை என்ன சொல்றார்? சில பீடங்கள் கல்விகள் யாருக்கும் எதிர்ப்பு இல்லாமல் ஆங்கிலத்தில் மாற்றப்பட்டு சிங்கள மாணவர்கள் உள்புகுத்தப்படுகின்றார்கள். இந்த பல்கலைக்கழகம் தமிழர்களின் பல்கலைக்கழகம், தமிழர்களின் பண்பாட்டு அரண். இது என்ன கதை? இந்த பல்கலைக்கழகம் தமிழர்கள்ட இல்லை, இந்த பல்கலைக்கழகம் இந்த நாட்டு மக்களின், இந்த நாட்டு சகல மக்களின் பிள்ளைகளுக்கு உறுதியான இடம், சரியா? இது இனவாத கருத்தில். இது எப்படி சிங்களமயமாகும் என்று சொல்றீங்க? சட் ஸ்கோர் படி சகல பல்கலைக்கழகத்திலையும் பிள்ளைகள் அனுமதிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கல, இது எப்படி சிங்களமயமாகும்? ஆகவே இவ்வாறான இனவாத கருத்துக்களை நாங்கள், மிக மோசமான இனவாத கருத்துக்களை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த கருத்துக்களை இந்த மாணவர்களை விட இந்த கருத்துக்களை கண்டிக்காத பல்கலைக்கழக சமூகத்தை நாங்கள் குற்றஞ்சாட்டுறோம். இந்த மாணவனுடன் எங்களுக்கு தனிப்பட்ட எதுவுமே இல்லை. இந்த மாணவனுடைய இந்த கருத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த மாணவனை அல்ல எதிர்க்கிறோம், இவருடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கருத்து தெரிவிக்கும் சுதந்திரத்தை நாங்கள் மதிக்கிறோம். அது இந்த பல்கலைக்கழகத்தில் 15,000 மாணவர்கள் இருந்தா 15,000 மாணவர்களுக்கும் 15,000 கருத்துகள் இருக்கும். அந்த 15,000 கருத்துகளும் வெளிவருவதற்கான சுதந்திரமான ஒரு சமூகமாக யாழ் சமூகம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த கருத்துகள் தவறாக இருந்தால், அந்த கருத்துகள் இன்னொரு ஆளால் ஏற்றுக்கொள்ளப்படாத கருத்தாக இருந்தால், அந்த ஏற்றுக்கொள்ளாமையே அதற்கான மாற்று கருத்தை தெரிவிக்கிறதுக்கான சூழல் இங்கு இருக்க வேணும். ஆகவே எங்களுடைய மாற்று கருத்தாக நாங்கள் சொல்றோம், நீங்க சொல்ற மாதிரி இது யாழ்ப்பாண தமிழர்களோட பல்கலைக்கழகமோ அல்லது இங்க சிங்களமயமாக்கப்படுகிறது என்ற இந்த உங்களுடைய 10ஆம் பசலித்தனமான கருத்துக்களையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள, இதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே பல்கலைக்கழக மாணவர் சங்கத்திட உத்தியோகபூர்வமான ஒரு ஊடக பேச்சாளர் கதைக்கல்ல, அவருடைய அந்த ஒட்டுமொத்த மாணவர் சமூகத்தின், அந்த மாணவர் ஒன்றியத்தின் கருத்தாகத்தான் அதை பார்க்க வேண்டி இருக்குது. அப்படி இல்லை என்றா மாணவர் ஒன்றியம் அறிக்கை விட வேணும், இது அவருடைய தனிப்பட்ட கருத்து இல்லை, அவர் சொல்ல வேணும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அல்லது பல்கலைக்கழக பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், பீடாதிபதிகள் இதை கண்டித்திருக்க வேணும். எங்க நீங்க ஒரு கண்டன அறிக்கை இது வெளியிட்டதை நாங்க எங்கேயுமே காணலை. இதே மாணவன் பிறகு சொல்றார், சட்டத்துல எங்க இருக்கு கருப்பு கொடி ஏத்தலாதன்று ஒரு காட்டு, இதே இடத்துல தான் சொல்ற. எவ்வளவு முட்டாள்தனமான கருத்தா இருக்கு. சட்டத்துல எங்கேயும் கருப்பு கொடி ஏத்தலாதன்று இருக்கல, ஆனா சட்டத்துல மிக தெளிவாக இருக்குது, இந்த நாட்டின் தேசிய கொடி, தேசிய பாடல்கள், தேசியம், இந்த தேசிய கொடி முக்கியமாக அவமரியாதைக்கு உட்படுத்த முடியாத வேணுமெண்டா அரசியல் அமைப்பு இருக்குது, அடுத்து வாசிச்சு பாருங்க. அப்ப தேசிய கொடியை கலட்டி எரிஞ்சு போட்டு கருப்பு கொடி போடுறது சட்டவிரோதம். சகல மாணவர்களும் கற்கின்ற இடத்துல அதை செய்யறது சட்டவிரோதம். அதே நேரம் திருப்பி நாங்க சொல்றோம், இந்த மாதிரி பயங்கரவாதிகளுக்கான நினைவு சின்னங்களை பாடசாலைகள், பல்கலைக்கழகங்களுக்கு அமைக்கிறது அனுமதிக்க முடியாது. ஏனென்றா இந்த சமூகத்துல புலிகளால் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வசிக்கின்றார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் சுதந்திரமாக இந்த பல்கலைக்கழகத்தில் போய் வரக்கில்ல, அவர்களுக்கு ஒரு பயம், பீதி உருவாகும். ஆகவே தான் நாங்கள் சொல்றோம், முஸ்லிம் சமூகம் இங்கிருந்து 90ஆம் ஆண்டு புலிகளால் விரட்டி அடிக்கப்பட்டது, இன சுத்திகரிப்பு செய்யப்பட்டது. அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவன் உள்ளுக்கு போகக்குள்ள மாவீரர் தினம் கொண்டாடி கொண்டு மாவீரருக்கு நினைவு சின்னம் ஏந்தி கொண்டிருந்த எவ்வாறு அந்த அந்த மாணவன்
சுதந்திரமாக உணர முடியும், பீதி இல்லாமல் உணர முடியும்? எவ்வாறு அவனுக்கு படிக்கிறதுக்கான மனநிலை ஒன்று அதுக்குள்ள வரும்? ஆகவேதான் நாங்க சொல்றோம், இங்கே எக்கச்சக்கமான ஆக்கள் இருக்கிறாங்க புலிகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். புலிகள் ஒரு பயங்கரவாத இயக்கமாக தடை செய்யப்பட்ட இயக்கம். ஆகவே நீங்க இது செய்யலாது, இது இனவாதம் என்றதை நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொள்றோம். ஆகவே அதே மாதிரி இந்த மாணவன் இன்னொரு இடத்துல சொல்ற தமிழர் தாயம் வடக்கு கிழக்கு. இந்த கருத்துக்களை நாங்க ஏற்கல. தமிழர் தாயம் வடக்கு கிழக்கு இல்லை. இந்த நாடு சகல இன மக்களுக்குமான தாயகம். சிங்களம், தமிழ், முஸ்லிம், பேகம் மேலே அனைவருக்கும் இந்த ஒட்டுமொத்த நாடும் தாயகம். எங்களை நீங்க தமிழர் தாயகம், நீங்க உங்களோட தாயகம் என்று சொல்லுங்க. ஒட்டுமொத்த தமிழருக்கும் சொல்ல வராதிங்க நீங்க தமிழர் தாயகம். சரியா? இதெல்லாம் புலிகளுடைய சித்தாந்தங்கள், புலிகளுடைய முட்டாள்தனமான இந்த இனவாத கருத்துக்களை தான் நாங்கள் கண்டிக்கின்றோம். மீண்டும் மீண்டும் இந்த தவறுகளை நீங்க செய்து கொண்டிருக்கீங்க. நாங்க திருப்பியும் சொன்னாங்க, இதே பல்கலைக்கழகத்துக்குள்ள இந்த பல்கலைக்கழகத்துக்காக பாரிய அளவில் பங்காற்றிய பேராசிரியர் ராஜினி திருநகம பல்கலைக்கழக வாசலில் சுட்டுக் கொல்லப்பட்டார். சுட்டுக் கொள்வதற்கு, அவரை படுகொலை செய்வதற்கான காரணம் அவர் எழுதிய ஒரே ஒரு புத்தகம், முறிந்த பனை என்கின்ற புத்தகம். அந்த புத்தகம் எழுதியதற்காக சுட்டுக் கொல்லப்பட்ட ராஜினி திருநகமக்கு இன்றைக்கு வரைக்கும் நீங்க இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு சிலை ஒன்று அமைக்கல. இவர் புலிகளால சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பதற்கு பல்கலைக்கழகத்துக்கு உள்ளுக்கு இருந்து எவ்வளவு உதவிகள், இந்த படுகொலைக்கு சார்பாக இந்த படுகொலையை நிகழ்த்துவதற்கு எவ்வாறு பல்கலைக்கழக உள்ளுக்கு கல்வி கற்ற மாணவர்களும் சில ஆசிரியர்களும் உதவி செய்தார்கள் என்றது 2015ஆம் ஆண்டு ராஜினி திருநகமோட படுகொலை தொடர்பாக பேராசிரியர் ராஜன் கூல் எழுதின இந்த ஃபோலன் பல்மேரா என்ற புத்தகத்தில் மிக விரிவாக ஆதாரங்களோடு பதியப்பட்டிருக்குது. சரியா? இது புரோக்கன் பல்மேரா இல்லை, இது ஃபோலன் பல்மேரா, இது முறிந்த பனை இல்லை, இது வீழ்ந்த பனை என்கின்ற புத்தகம். சரி, அப்ப நீங்க இவ்வாறான ஒரு வரலாறை வச்சுக்கொண்டு இதே பல்கலைக்கழகத்துக்குள்ள தான் 3ஆம் வருட பல்கலைக்கழக மாணவியான தியாகராஜா செல்வநிதி என்கின்ற இலங்கையிலேயே ஒரே ஒரு பெண் அவார்டு வாங்கின மாணவி கடத்தப்பட்டு புலிகளால் கொல்லப்பட்டார். இதே பல்கலைக்கழகத்துக்குள்ள தான் பல்கலைக்கழக மாணவர் தலைவனான விஜிதரன் கடத்தப்பட்டு புலிகளால் கொல்லப்பட்டார். அவருடைய கடத்தலுக்கு எதிராக பேசிய விமலேஸ்வரன் என்கின்ற மாணவர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார். ஆகவே பல்கலைக்கழக வரலாறை கற்றுக்கொள்ளுங்க. இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள இந்த மாதிரி பல புத்திஜீவிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் புலிகளால். இதைத்தான் நாங்கள் இனவாதம் என்கின்றோம். மாற்று கருத்துகளுக்கான சுதந்திரம் இங்கு துப்பாக்கி முனையில் அடக்கப்பட்டிருக்கு. சரி, இதைத்தான் நாங்கள் இனவாதம் என்ற அந்த சூழல் தேவையில்லை என்று திருப்பி சொல்றோம். பல்கலைக்கழக ஆசிரியர் மனித உரிமைகளுக்கான பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மாமனிதர் என்று சொல்லக்கூடிய உண்மையிலேயே மாமனிதரான துரைராஜா அவர்கள் பேராசிரியர் பீடாதிபதி அவர்களுடைய தலைமையில நடத்தப்பட்ட ஒரு சங்கம். அது உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சங்கம் இந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து தான் உருவாகியது. இந்த பிணக்கு தொடர்பான சரியான வரலாறு பதியப்பட்ட ஆவணங்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து தான் உருவாகியது. இன்றைக்கு பேராசிரியர் துரைராஜாவிடம் கல்வி கற்ற மாணவர்கள் உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த மாதிரி கல்விமான்கள் இந்த சமூகத்துக்கு விட்டு சென்றதை கடத்த பாருங்கள், அதை சொல்லி கொடுங்கள். அதை விட்டுட்டு 8ஆம் வகுப்பு படிக்க பாஸ் பண்ணாமல் பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே வந்து கொள்ள கோஷ்டியாக ஏழை மக்களின் பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தை கேகேஸ்ல களவெடுத்து வன்னியசிங்கம் என்கின்ற அடகக்கடை முதலாளியிட வீட்டை போய் கொள்ளையடிச்சு அங்க வீட்டில் இருந்த 2 தமிழர்கள் ஐயாத்துறை குலேந்திரன் என்பவர்களை சுட்டுக்கொன்று கொள்ளைக்காரனாக உருவாகிய பிரபாகரனுடைய சித்தாந்தத்தை உங்களுக்கு சில குறுந்தேசியம் பேசுகின்ற இனவாத அரசியல்வாதிகளும் சில விரிவுரையாளர்களும் இதை மீண்டும் நாங்கள் சொல்றோம், இனவாதத்தை ஊட்டுகின்ற சில விரிவுரையாளர்களும் சொல்லிக் கொடுப்பதை கிளிப்பிள்ளையாக நீங்கள் சொல்லாதீர்கள். நீங்கள் சுயாதீனமாக சிந்தியுங்கள், இவற்றை தேடுங்கள். திருக்குறள்ல சொல்ற எப்பொருள் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுதான் ஹையர் எஜுகேஷன் என்று சொல்றது. ஒரு உயர் கல்வியோட பர்பஸ் அதுதான். அந்த உயர்கல்வியை பெற்றுக்கொள்கின்ற பீடங்களில் இருந்து கொண்டு நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லி இறுதியாக இந்த எங்கள் மீது இந்த இனவாதிகள் என்று முத்திரை குத்த முயற்சித்தவர் காளிமுகத்திடல்ல இசைப்பிரியாக்கு நீதி கேட்டு போட் பிடிச்சு கொண்டு நின்றவர். இவர்தான் எங்களை இனவாதிகளாக தெற்கில் இருந்து எழுதி கொண்டிருக்கின்றார். சரியா? இசைப்பிரியாக்கு நீதி கேட்டு போட் பிடிச்சவர் என்றைக்குமே இசைப்பிரியா அங்கம் வகித்த பயங்கரவாத இயக்கம் கொன்று குவித்த பல லட்சக்கணக்கான மக்களில் ஒருத்தருக்கேனும் என்றேனும் இவர் போட் பிடிச்சு கொண்டு இருக்கிறார். ஆகவே இவர்களுடைய நிகழ்ச்சி நிரல்
என்னென்று எங்களுக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சி நிரல்களுக்கெல்லாம் அசைகிற ஆக்களோ சலனப்படுற ஆக்களோ நாங்கள் இல்லை. இந்த சமூகத்துக்கு எது தேவையோ அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் இந்த சமூகத்துக்கு எது தேவையற்றதோ 75 வருட காலம் எந்த இனவாத அரசியலை இந்த தமிழ் சமூகத்தில் விதைத்தார்களோ அந்த இனவாத அரசியலை தான் தங்களுடைய குடும்பங்களை கனடாக்கு அனுப்பி வச்சுட்டு வல்லவத்திலிருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். வல்லவத்திலிருந்து காங்கிரஸ் துறையில் இருக்கிற திஸ்ஸவிகாரைக்கு நடுவில் புதுக்குடியிருப்பை கடந்து புதுக்குடியிருப்பில் ஒரு 3 ஏக்கர் 9 ஏக்கர் நீர்நிலையை ஆக்கிரமித்து 3 ஏக்கர்ல சட்டவிரோதமாக தாழ்த்தப்பட்ட மக்களிட நீர்நிலையை பிடிச்சு கோயில் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் அங்கிருந்து முறைப்பாடுகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அங்கு போய் போராடாம வெள்ளவத்திலிருந்து திஸ்ஸவிகாரைக்கு வந்து போராடுகின்றார். ஆகவே உங்களுடைய நிகழ்ச்சி நிரல் என்ன என்றது எங்களுக்கு தெரியும். உங்களை யார் இயக்குவது என்பதும் எங்களுக்கு தெரியும். இது நான் வாழும் சமூகம், இது என்னுடைய சமூகம். இந்த சமூகத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் வாழ்கின்றார்கள், என்னுடைய உற்றார் உறவினர் வாழ்கின்றார்கள். நாங்கள் இங்கே விட்டுட்டு ஓடி போய் வெள்ளவத்தையில் வாழவும் இல்லை, இங்கே விட்டுட்டு ஓடி போய் கனடாவில் வாழவும் இல்லை. ஆகவே உங்களை விட எங்களுக்கு இந்த சமூகம் குறித்து மிக பாரிய அக்கறை இருக்குது. இந்த இனவாத யுத்தத்தின் மூலம் எங்களோட வீடுகளில் நேரடியாக எங்களுடைய உற்றார் உறவினர்களை இழந்தவர்கள் நாங்கள். எங்களோட வீட்டில் 3 பேர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு புலிகளால் கொல்லப்பட்டிருக்கின்றார். அங்கவினர்களாக இன்றும் நாம் நிரந்தர அங்கவினர்களான எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பராமரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே உங்களை மாதிரி இனவாதம் விதைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. இனவாதம் விதைத்திருந்தால் இன்றைக்கு 10-15 வருடங்களுக்கு முன்னுக்கு நாங்கள் பாராளுமன்றங்கள்லையும் தேசிய அரசியல்ல மிக உயர்ந்த பதவிகள்லையும் இடம்பெற்றிருப்போம். ஆகவே நீங்கள் அம்பலப்படுத்தப்பட்டீர்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் இந்த சமூகத்திலிருந்து எங்களை போன்ற குரல்கள் மேலும் ஓங்கி ஒலிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.